அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் 2017 சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து கள ஆய்வு ஆர்கே நகர் ராதாகிருஷ்ணன் நகர் இறுதி முடிவு வெளியீடு. 2017 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான மக்கள் கருத்து கணிப்பு வெளியீடு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இங்கே வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக கள ஆய்வின் நோக்கம். பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் சென்டர் சட்டமன்ற இடைத்தேர்தலின் கள ஆய்வு முடிவுகள். ஆய்வின் நோக்கம் பண்பாடு மக்கள் தொடர்பகம் மற்றும் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தும் மக்களை ஆய்வு மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்தி பல்வேறு துறை ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பகிரங்களையும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் ஆய்வு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மக்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வுபூர்வமாக அறிந்து செயல்பூர்வமான திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் முயற்சியில் 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் சமூக அரசியல் தொடர்பான ஆய்வுகளையும் துல்லியமாக நடத்தியுள்ளது. கள ஆய்வின் முடிவுகள். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் தருவாயில் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்களையும் கணிக்க மார்ச் 25 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் லயோலா கல்லூரியின் பண்பாடு மக்கள் தொடர்பகம் ஒருங்கிணைப்பாளர் சி. திருநாகரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் பேரில் 767 பேர் பங்கேற்ற அந்த ஆய்வில் டி. ராஜசேகர், கே. எஸ். குணசீலன், அஞ்சனவண்ணன், மார்டின் ஆய்வாளர்கள் சதீஷ் மற்றும் உதவியாளர்கள் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து பகுதியிலும் ஆய்வு நடத்தப்பட்டது. பங்கேற்றின் நோக்கம். கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களில் பங்கேற்றின் ஆண்களே மிக அதிக கட்சியை சார்பை பொறுத்தவரையில் 50.9 எக்கட்சியும் சாராதவர்கள் கட்சியின் உறுப்பினர்களின் அதிமுக மூவரணி 22. திமுக 14.8, தேமுதிக 2.1, பாஜக 1.1, சிபிஎம் 2.4, நாம் தமிழர் கட்சி 1.0, பிற மற்ற கட்சிகள் 5. தமிழக பண்பாடு சமூகம் அரசியல் சூழ்நிலைக்கேற்ப எண்ணியல் குவான்டிட்டிவ் மற்றும் பண்பியல் குவாலிட்டிவ் கூறுகளை உள்ளடக்கி சி. திருநாகரசு உருவாக்கியுள்ள தமிழ் சமூக பண்பாடு உளவியல் அணுகுமுறைகளையும் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் அப்ரோச் இந்த ஆய்விலும் பின்பற்றியுள்ளது. சரளமான சகஜமான இயல்பான கருத்துக்களை எண்ணி உணர்வு பகிர்வு இணக்கமாக பெரும்பாலும் பதிலணி ஓப்பன் என்டட் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது குவாலிட்டி கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் மக்களிடத்தில் கேட்டு அந்த மக்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக சொல்லியிருக்காங்க, எந்த கொஸ்டின் கம்மியாக சொல்லியிருக்காங்க. சில பேர் கட்சி சாராதமாக சொல்லியிருக்காங்க. 50% பேர் எந்த கட்சியும் சாராதவர்கள். அது திமுகவோ இல்லை ஏடிஎம்கேல 3 கட்சியாக பிரிஞ்சிருக்குது. அவங்க சாராதவர்கள் தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இந்த நோக்கம். அடுத்தபடியாக நம்ம ஒருங்கிணைப்பாளர் திருநாகரசு அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட அந்த முடிவுகளை வெளியிடுவார். என்னங்க? என் பேர் ராஜசேகர், டி. ராஜசேகர். தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள். தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி சில மாதங்கள் ஆகவுள்ள நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்து மிக முக்கிய தேவையான பிரச்சனையாக ஆர்கே நகர் மக்களின் மதிப்பீடு. மின்தடை நீக்கும் நடவடிக்கைகள் நன்று 61%, சொல்லும்படி எதுவும் இல்லைங்க 9%, மோசங்க 30%, ஒழுங்கான ரேஷன் விநியோகம் நன்று 20.7, சொல்லும்படி எதுவும் இல்லை 14.9, மோசம் 73.8, நலத்திட்டங்களின் செயலாக்கம் 21.1, 14.9, சொல்லும்படி எதுவும் இல்லை 63.6, மோசம். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது 25.25% நன்று, சொல்லும்படி எதுவும் இல்லை 12.0, மோசம் 63%.
குடிநீர் பிரச்சனையை கையாளும் வீதம் 23.3 நன்று, சொல்லும்படி எதுவும் இல்லை 6.8 மோசம் 70.5. கடும் விலைவாசி உயர்வு அரசு கட்டுப்படுத்தும் விதம் நன்று 30.2, சொல்லும்படி எதுவும் இல்லை 7.2 மோசம் 62.6. யாருக்கு தற்போதைய அரசியல் சூழல், அதாவது ஆர்கே நகர் மக்களில் இப்போ இருக்கிற சூழலில் யாருக்கு வாக்களிப்பதாக தாங்கள் இருக்கிற என்று கருதுகின்ற அந்த கேள்விக்கு பதில். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலின் பின்னணியில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் முதலிடத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக, அதை தொடர்ந்து பிற கட்சிகள் வருகின்றன. முதலிடத்தில் திமுக 49.25, அதிமுக ஓபிஎஸ் 18.45, அதிமுக டிடி தினகரன் 15.50, தீபா பேரவை 4.58, பாஜக 1.37, தேமுதிக 2.20, நாம் தமிழர் 2.18, மார்க்சிஸ்ட் 1.22, நோட்டா 4.59. தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சியை கலைத்து மறுதேர்தல் நடத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆட்சியை கலைக்க வேண்டும் 37.8, ஆட்சி தொடர வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் 3%, பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் 59.2. இது ஆர்கே நகர் தொகுதி மட்டுமல்ல, 2 மாதங்களுக்கு முன்பு தமிழகம் முழுக்க எடுக்கப்பட்ட 1 மாதத்துக்கு முன்பு தமிழகம் முழுக்க எடுக்கப்பட்ட அந்த சர்வேலும் ஆட்சி கலைச்சிட்டு மறுதேர்தல் வரணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இதுக்கு பொது தேர்தல் நடத்தினா தமிழகம் முழுக்க எதிர்பார்க்கறது மக்கள் பொது தேர்தல் நடத்தினா எதிர்பார்க்குறாங்க. ஆர்கே நகர் மக்களும் அதை குறிப்பாக அதை பென்ஷன் பண்ணுறாங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசின் அணுகுமுறை தொடரலாமா என்ற கேள்விக்கு தொடரக்கூடாது என்று 47.2 பேரும், தொடரலாம் என்று 2.0 மட்டும் கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிற முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்படி இறந்தாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா, மிகப்பெரிய அரசியல் பின்பமாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி தருவாயில் இருக்கின்ற போது தமிழகத்தில் இருக்கிற மக்களும் ஆர்கே நகர் மக்களுடைய எண்ணங்கள் பிம்பங்கள் எப்படி இருக்கின்ற பார்வையில் பார்க்கின்ற போது அவங்க இயற்கையாக இறந்துருக்காங்களா எப்படிமான்னு கேட்குற போது இயற்கையாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 4.7. செயற்கை மரணம் சொல்கிற போது மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை, அதாவது மருந்துகள் தவறாக கொடுக்கப்பட்டு செயற்கை அடிப்படையில் கொண்டிருக்கலாம் அப்படின்னு செயற்கையாக கொண்டுட்டாங்க. அதாவது இருக்கிற போது ஏனுங்க டாக்டருங்க வேணும் கூட மருத்துவ சிகிச்சையில் தவறாக மருந்து கொடுத்தோட கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் 21.3. சசிகலா உருவாக்கிய மரணம், அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த சசிகலா அம்மையார் அவர்கள் கொண்டிருக்கலாம், ஏமா இந்த சரி அப்படின்னா எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு பார்வையில் கேட்கிற போது அவங்க கூட இருந்த சசிகலா சகோதரி கண்டிப்பாக கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மக்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு பிம்பம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அது 73.8. சசிகலாவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அதிமுக போர்க்கொடி உயர்த்தியது பற்றி ஆர்கே நகர் மக்களின் பார்வை. அவருக்கு ஓபிஎஸ் கட்சி தனியாக ஆப்போசிட்டாக பண்ணது வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஆதரவு 89%, எதிர்ப்பு 4%, சொல்லும்படி எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது 7%. வருங்காலத்தில் அதிமுக பொதுச்செயலராக அடுத்து யார் வேண்டும், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உள்ள கருத்து. எதிர்காலத்தில் இந்த வழக்குகள்லாம் முடிஞ்சு அடுத்த எதிர்காலத்தில் அதிமுக பொதுச்செயலர் யார் ஒன்று சொன்னீங்கன்னா பிரதானமாக ஓ பன்னீர்செல்வத்தை முன்வைக்கிறாங்க 77.5. அதுக்கு அடுத்து தீபா 26.8, அதுக்கு அடுத்து சசிகலா 2.0. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டசபையில் நடந்த தவறுக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சி 48%, சபாநாயகர் 5%, எதிர்கட்சி 37%. சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக நடத்தியிருந்தால் முடிவு மாறுவதற்கான வாய்ப்பு ஆம் 66%, இல்லை 29%, எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க 5%. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவருடைய செயல்பாடு வரவேற்க தகுந்தது என்ற நோக்கத்தில் ஆதரவு 71.8, எதிர்ப்பு 19.5, சொல்லும்படி எதுவும் இல்லை 8.3. ஆர்கே நகர் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் என்று பார்க்கின்ற போது ஆண்கள் 1,28,305, பெண்கள் 1,35,307, மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் 109, மொத்த வாக்காளர்கள் 2,62,721. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை வெல்லப்போவது யார்? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மறைவு மக்களிடையே அனுதாபத்தை உருவாக்கியுள்ளது. அப்படி இருந்த போதிலும் வாக்கள் சிதறுவதால் திமுக மாபெரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. எந்த இடைத்தேர்தலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் பணப்புழக்கம் இருப்பதாக கூறுகிறார்கள். முக்கிய கட்சிகள் பரவலாக ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார்கள். வாக்கிற்கு பணம் கொடுப்பதால் இந்த கணிப்பில் 2% மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கலாவில் பங்கெடுத்துக் கொண்ட நபர்களுக்கும் நிருபர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.